இப்போ நான் 10 அப்படின்னு கொடுக்குறேன். 10 அப்படின்னு கொடுத்துட்டு கொடுக்குறேன். ஸோ வேல்யூ பார்த்தோன்னா இப்போ 10. ஸோ நாங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 10 அப்படின்ட்டு நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு வருது. இப்போ எடிட் பண்ணி மறுபடியும் 0வே கொடுத்துட்றேன். ஏன்னா நம்ம மறுபடியும் அதுவே ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆகணுன்றதுக்காக. ஸோ பார்த்திங்கன்னா 0 இருக்குது. சரி நான் மறுபடியும் வந்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த நம்ம எழுதியிருக்கிற வேல்யூ வந்து நம்மளுக்கு அங்கே இருக்கிறத வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஸோ அது நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ நான் இதை எடுத்துடுறேன். தென் இப்போ வந்து அதுவே அப்டேட் பண்ணுற மாதிரி அப்டேட் பண்ணும்போது இன்க்ரிமெண்ட் ஆகணுன்றதுக்காக நான் எழுதுறேன். ஸோ count_increment அப்படின்ட்டு ஈக்குவல் டு நம்மளோட கவுண்ட் பண்ணுற வேரியபிளோட +1 அப்படின்றத நான் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த வேரியபிள் இல்லாதே கூட நம்ம டைரெக்டாக எந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னா கவுண்ட் ++ அப்படின்னு கூட நம்ம எழுதலாம். அதாவது நம்மளோட கவுண்ட் வேரியபிள் வந்து ++ கூட பண்ணுற மாதிரி. ஆனால் நம்ம வந்து அது ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து இந்த வேரியபிளை நம்ம மறுபடியும் அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் இப்போ வந்து இன்னொரு கியூரி நம்ம வந்து இங்கே எழுத போகிறோம். அதாவது இங்கே மொதல் கியூரி பார்த்தோன்னா நம்மளோட செலக்ட் பண்ணுறதுக்காக செலக்ட் பண்ணி நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணணுன்றதுக்காக. இப்போ இன்னொரு கியூ வந்து அப்டேட் பண்ணணுன்றதுக்காக. ஸோ query_update அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ளார இப்போ நான் வந்து என்னோட queries எழுதுறேன். ஈக்குவல் டு அப்டேட் கேப்ஸ் லாக் எழுதணும். அப்டேட் அப்படின்ற அப்டேட் நம்ம எதை அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட hit _counter அப்படின்றதுல இருக்கிற ஸோ அப்டேட்ன்றது வந்து இந்த வேல்யூ அதாவது ஹிட் கவுண்டரை வந்து அப்டேட் பண்ண சொல்கிறோம். ஸோ அதில் வந்து வேல்யூ செட் பண்ணணுன்றதுக்காக செட் அப்டேட் ஹிட் கவுண்டர் செட். அப்புறம் செட் இது என்னத்தை செட் பண்ணுறோம் அப்படின்னா கவுண்டில் இருக்கிற வேல்யூவை கவுண்ட் வேல்யூ வந்து நம்ம செட் பண்ணுறோம். ஸோ அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா நம்மளோட $count_inc அப்படின்ற வேல்யூக்கு. ஸோ பார்த்தோன்னா இப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கியூரி வந்து நம்மளுக்கு ரன் ஆனதுன்னே பார்த்தோன்னா நம்மளோட வேல்யூ வந்து எடுத்துகிட்டு வந்து ஈக்குவல் ஆகிடும். அதாவது இந்த கவுண்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்றது பார்த்தோன்னா இந்த வேல்யூ. ஸோ இப்போ இங்கே இன்க்ரிமெண்ட் ஒவ்வொரு டைம் ரிஃப்ரெஷ் பண்ணும்போது இங்கே அப்டேட் ஆகிட்டு அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு செட் ஆகிடும். ஸோ எதில் செட் ஆகும் அப்படின்னா கவுண்ட் அப்படின்றதில். ஸோ இப்போ நம்ம அதை பண்ணி போகிறோம். தென் நம்ம இதை வேணால் ரன் பண்ணி கூட பார்ப்போம். இந்த அப்டேட் query அப்படின்றத எழுதிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோன்னா இப்போ வந்து நம்மளோட இன்க்ரிமெண்ட் வேல்யூ வந்து பார்த்தோன்னா count_increment அப்படின்ற ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேரியபிள் க்ரியேட் பண்ணி பார்த்தோன்னா இப்போ இந்த வேரியபிள் நம்ம வந்து நம்மளோட இதில் யூஸ் பண்ணும்போது மட்டும் நம்ம கொட்டேஷனில் யூஸ் பண்ணணும். அதாவது சிங்கிள் கொட்டேஷனில். மற்றபடி நார்மல் queries எல்லாமே நம்ம வந்து அந்த இன்னொரு அதாவது பார்த்தோன்னா நம்மளோட ஒன்றா நம்பர் பக்கத்தில் அந்த சிம்பிள் இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வந்து பார்த்தோன்னா நான் queries எழுதிட்டேன். இப்போ வந்து இந்த queries ரன் பண்ணணுன்றதுக்காக இன்னொரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணுறேன். query underscore run ஆல்ரெடி query update underscore run அப்படின்னு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளார நம்மளோட MySQL underscore query நான் வந்து இப்போ கொடுக்க போகிறேன்.